கபடின்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? இது ஆரம்பம் தான். கபடியில் சாதிக்கும் கண்ணகி நகர் கார்த்திகா. நீ ஏறி ஆடு கபிலா, இது நம்ம காலம் என்பதாக உற்சாக மிகுதியில் விசில் பறக்கிறது பூர்வகுடி மக்களின் குரல்கள். இது பூர்வகுடி மக்களின் வசந்த காலத்தின் துவக்க காலமாக கூட இருக்கலாம். அரசியல், திரைத்துறை, விளையாட்டு போன்ற சகல துறைகளிலும் பூர்வகுடி மக்களோட எழுச்சி ரொம்பவே மேலோங்க துவங்கி இருக்கு. திரைத்துறையை பொறுத்தவரை ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களோட வருகைக்கு பின்னாடி சமூக நீதி, சாதி, சமூக கட்டமைப்புன்னு பல விஷயங்கள் பேசு பொருளா மாறி இருக்கு. அவங்களோட திரைமொழியும் ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான பார்வையை ரொம்பவே மாத்தி இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவரா தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கிய திருமாவளவன் இன்று பலதரப்பு மக்களாலும் போற்றப்படுகிறார். பலதரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு தலைவனா மாத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் இன்று எல்லா மக்களாலும் தமிழகத்துக்கு தேவையான ஒரு தலைவனா ஏத்துக்க வச்சிருக்கு. விளையாட்டு துறையில் மனத்தி கணேசனோட எழுச்சியும் அதற்கு பின்னாடி கண்ணகி நகர் கார்த்திகாவின் சமீபத்திய வெற்றியும் ரொம்பவே பேசு பொருளா மாறியிருக்கு. கீழே சுத்துற சக்கரம் ஒரு நாள் கண்டிப்பா மேல வருங்கிற இயங்கியல் விதிப்படி சமூகத்தில் அடித்தட்டுல இருந்த மக்கள் இன்னைக்கு மேல வர துவங்கி இருக்காங்க. பூர்வகுடி மக்களோட மேலோங்கிய எழுச்சி சமூகத்தின் திசைவழி போக்கையே மாற்ற துவங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. பொதுவா சென்னையின் கண்ணகி நகரை ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு நகராவோ, அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஒரு குற்ற பின்னணியிலும் இருக்கக்கூடியவங்களாகவோ பொது புத்தியில கட்டமைச்சு ஒரு பிராண்டா மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனா கண்ணகி நகர் கார்த்திகாவின் இந்த வெற்றி அந்த பிராண்டை அடிச்சு உடைச்சு இந்திய தேசத்திற்கான ஒரு பெருமை மிகு பிராண்டா கண்ணகி நகரை மாத்தி இருக்கு. ஒரு பெண்ணின் உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு சமூகத்திற்கான எழுச்சியா மாறி இருக்குன்னா யார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா? வாங்க பார்க்கலாம். பஹ்ரைன்ல நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்று அசத்தியிருக்கு. இதில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா கில்லியாக செயல்பட்டு அணிக்கு வெற்றியும் தேடி தந்திருக்காங்க. இந்த தொடரில் அவர் இந்திய அணியின் துணை கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. ஆசிய இளையோர் போட்டியின் இறுதியில் ஈரான் அணியை 75-21 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தியது இந்தியா. இந்த அசாத்திய வெற்றியை கட்டமைத்தவர்களில் ஒருவராக கார்த்திகாவும் இருக்காங்க. கண்ணகி நகரை சேர்ந்த பலரும் இன்று கார்த்திகாவின் வெற்றியை தங்களுடைய வெற்றியா கொண்டாடிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே இதை கொண்டாடிட்டு வர்றாங்க. ஒரு எளிய குடும்ப பின்புலத்தின் சேர்ந்த அவரோட கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றி கதையும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியதா இருக்கு. சென்னை கண்ணகி நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் கண்ணகி நகர் கார்த்திகா. வீட்டுக்கு அருகில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வந்த அவருக்கு 12 வயதில் கபடி விளையாட்டின் மீது பற்று வந்துள்ளது. அந்த ஆர்வத்தை அவர் இருங்க பற்றி கொள்ள அவரது பெற்றோரும் ஊக்கம் தந்திருக்காங்க. ஆரம்ப நாட்களில் தங்களின் மகளின் கபடி பயணத்துக்கு தங்கள் வசம் இருந்த நிதியை கொண்டே உதவியிருக்காங்க அவங்க பெற்றோர். கார்த்திகாவின் ஆர்வத்துக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் வகையில் அவரோட பயிற்சியாளர் ராஜியும் உதவி செஞ்சிருக்காங்க. அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளை கொண்டு ஒரு கபடி அணியை உருவாக்கி இருக்காங்க. அங்கிருந்து புறப்பட்ட கார்த்திகா எதிரில் இருந்த தடைகளை மூச்சு பிடித்து முட்டி மோதி முன்னேறி இப்போது தேசத்துக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. இப்போது முதல்வர், துணை முதல்வர் என அனைவரது பாராட்டையும் பெற்றிருக்காங்க கண்ணகி நகர் கார்த்திகா. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அபினேஷ் மோகன் தாஸ் மற்றும் கார்த்திகா ஆகியோருக்கு ஊக்கத்தொகையாக தமிழக முதல்வர் தலா 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காரு. சென்னை கண்ணகி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் கார்த்திகா தேசிய அளவிலான SGFI, ஹெலோ இந்தியா மற்றும் ஃபெடரேஷன் நேஷனல்ஸ் உள்ளிட்ட போட்டிகளில் மொத்தம் 11 முறை தமிழ்நாட்டுக்காக விளையாடி அதில் 8 பதக்கங்களையும் வென்று சிறப்புடைய திறமையான விளையாட்டு வீராங்கனையா தன்னை தகவமைச்சிருக்காங்க. மேலும் அவர் 5 முறை தமிழ்நாடு அணியின் அணி தலைவராக பொறுப்பேற்று அணியை வழிநடத்திருக்காங்க. தற்போது இளையோர் பெண்கள் இந்திய கபடி அணி துணைத் தலைவராக செயலாற்றி இந்திய அணியின் வெற்றி பாதைக்கு வழிநடத்தும் சிறப்பான தலைமை திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க கண்ணகி நகர் கார்த்திகா. நான் கண்ணகி நகர் ஆளு, எங்க பகுதி மக்கள் மீது குற்ற பின்புலம் கொண்டவர்கள் என்ற அடையாளத்தை இந்த வெற்றி உடைக்கும் என நம்புகிறேன் என நம்பிக்கையுடன் சொல்கிறார் கண்ணகி நகர் கார்த்திகா. கண்ணகி நகரில் உள்ள அனைவரும் கடின உழைப்பாளிகள், உழைக்கும் வர்க்கத்தினர். இந்த வெற்றியை எனது பெற்றோர், பயிற்சியாளர் மற்றும் எங்கள் பகுதி மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என சென்னை திரும்பிய கண்ணகி நகர் கார்த்திகா தெரிவித்திருக்கிறார். கண்ணகி நகர் முழுவதும் அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பெண் பிள்ளைகள் பலரும் விளையாட்டில் சாதிக்க தங்கள் மகளின் வெற்றி உதாரணமாக இருக்கும் என கார்த்திகாவின் பெற்றோரும் தெரிவிச்சிருக்காங்க. விளையாட்டு களத்தில் இந்த வெற்றி கார்த்திகாவின் தொடக்கம்தான்
இன்னும் பல மைற்கற்களை அவர் ஏற்றுவார் என அவரது பயிற்சியாளர் நம்பிக்கையுடன் கூறியிருக்கிறார். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம்.